உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன்,
தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். Thank you Lord, thank you Jesus, thank you Father, thank you Lord. அப்பா நன்றி 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 சொல்கிற ஆண்டவரே. அப்பா தேவனால் அப்பா நாங்கள் உயருவோம், தேவனால் நாங்கள் பெருகுவோம். அப்பா எங்களை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஓரியாபரா ஷகதரபா. பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் நைட் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆமென், ஹalleluya. நீங்கள் மட்டும் சென்சிட்டிவாக இருந்துட்டீங்க, ஸ்பிரிட்டில் சென்சிட்டிவாக இருந்துட்டீங்க, ஆண்டவர் ஒரு செகண்டும் நம்ம வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அன்றைக்கி பார்க்குறோம், எலிசா சொன்னார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொன்னார். அந்த வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த மலை எங்கும் குதிரைகளாலும் ரதங்களாலும் நிரம்பி இருந்ததை பார்த்தாரு. அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம்னு எலிசா சொன்னதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம் கண்கள் திறக்கப்பட்டா நம்மளை சுற்றி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய மண்டலத்தில், இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் என்ன நடக்குதுன்னு மட்டும் ஒரு தேவ மனுஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எதை குறிச்சும் பயப்பட மாட்டான். அந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயோ எஜமானனே அதமானோ அப்படின்னா. இந்த ஆவிக்குரிய கண்களில் பார்க்காம பார்த்தா எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் பயந்து நடுங்கிட்டு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட நிற்கிறதே நமக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரா, அதுதான் எல்லாத்துக்கும் பயம். அதுதான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. கர்த்தர் இருந்தா
இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடப்பானேன் அப்படின்னு கிதியோன் கேட்ட மாதிரி கேட்குறோன்னா, கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறத அவங்க பார்க்கல. கர்த்தர் எங்கேயோ இல்லை. இன்னைக்கு அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த கர்த்தாதி கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எங்க இருக்கிறார்னா நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு கேயாசியினுடைய கண்களை திறக்க வேண்டியதாக இருந்தது. அவனை சுற்றிலும் என்ன இருக்கிறது, ஒரு தேவ மனுஷனை சுற்றிலும் என்ன இருக்கிறது, ஒரு தீர்க்க தரிசியை சுற்றிலும், கர்த்தருடைய தரிசனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை சுற்றிலும் எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருக்கு என்பதை அவன் கண்கள் திறக்கும் போது தான் பார்த்தா. இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் அதுதான். ஐயோ ஆண்டவரை நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய சர்வ சேனையும் நம்மளை சுற்றி தான் இருக்கிறது. பரலோகம் நம்மை சுற்றி தான் இருக்கிறது. பரலோகத்தின் பாதுகாப்பில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சர்வ சேனையும் நம்மோடு கூட நிற்பதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செப்பனியால பார்க்கிறோம் 3:15, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்க பார்க்க மாட்ட. அல்லேலூயா. தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. இனி நீங்க தீங்கை காண்பதில்லை. உங்க வாழ்க்கையில தீங்குக்கு, உங்க ஊழியத்துல தீங்குக்கு இனி வேலை கிடையாது. அல்லேலூயா. விஷயம் என்ன தெரியுமா பிரதர்? தீங்கு இருக்குது, தீங்கு இருக்குதுன்றீங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் உன் நடுவில் இருக்கார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரா? கர்த்தரை உனக்குள்ள நமக்குள்ள வாழ வைத்து கொண்டு இருக்கிறோமா? வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எங்க இருந்தாருன்னா நடுவில் இருந்தார், ஜனங்க மத்தியில் இருந்தார். இன்னைக்கு அவர் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால இன்னும் அதிகமாய் சொல்லுகிறேன், நாம் தீங்கை காண்பதில்லை, தீங்கு நம்மேல் பலன் கொள்வது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தீங்குக்கு இடமில்லை. இங்க பாருங்க, செப்பனியா 3:17 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்னா அவர் வல்லமையுள்ளவர். இந்த கான்சியஸ் வேணும். ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னார்னா, என்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுப்பா, நான் ஒரு பவர்ஃபுல் காட், நான் வல்லமையுள்ளவர் என்று சொல், நான் வல்லமையுள்ளவர் என்று சொல் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வல்லமையுள்ளவர். வசனம் சொல்லுகிறது, செப்பனியா 3:17, செப்பனியா 3:17 சொல்லுகிறது, அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. எந்த பகுதியில் நீங்க ஜெயத்தை பார்க்காம இருக்கிறீங்களோ அந்த ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு அவருக்கு வல்லமையுள்ளவர். எந்த ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவர். எந்த பகுதியில் பாவத்தில் போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பகுதியில் உங்களை மீட்டு எடுக்க, பாவத்திலே ஒரு ஜெயம் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. ஐயோ, எதிரிகள் பெருகிவிட்டார்கள், பிரச்சனைகள் பெருகிவிட்டது, கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குன்னு எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அதில் இருந்து உங்களை மீட்டு எடுக்க அவர் வல்லமையுள்ளவர். இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவரை நேசிக்கிறோம், நம்புறோம், ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன ஆண்டவரால காப்பாற்ற முடியுமா, இந்த சூழ்நிலையில என்ன மீட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு அவர் வல்லமை மேலேயே நமக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இன்னும் சில பேருக்கு என்னன்னா, இல்லை ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குது பிரதர், ஆனால் நான் பாவியாச்சே, நான் அதுக்கு அவர் அந்த வல்லமைக்கு ஏற்ற மாதிரி நான் வாழலையே, அவருக்கு நான் பிரியமான வாழ்க்கை வாழலையே, அதனால தானே என் வாழ்க்கையில் அவரோட வல்லமை கிரியை செய்ய மாட்டேங்குதுன்றீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ள வந்துடுங்க, ஆண்டவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நேற்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான்னு. கர்த்தருக்குள்ள மகிழ ஆரம்பிச்சிருங்க, அவர் உறவுல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வசனம் சொல்லுது,
செப்பனியா 3:15 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய்னா, கர்த்தர் நடுவில் இருக்கும்போது, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, கர்த்தர் நம்ம ஊழியத்தில் இருக்கும்போது எப்படிங்க தீங்கு வரும்? கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது எப்படிங்க தீங்கு வரும்? கர்த்தர் நம்ம சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எப்படிங்க தீங்கு வரும்? கர்த்தர் நம்ம ஊழியத்தில் இருக்கும்போது எப்படிங்க தீங்கு இருக்கும்? இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகளை பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் போது தீமைகள் வருகிறது. ஏன் தீங்கு? கர்த்தர் வந்தால் நன்மை, சாத்தான் வந்தால் தீமை. சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்றோம், அவனுடைய சரக்குக்கு இடம் கொடுத்துட்றோம், அவனுடைய ஆசபாசங்களுக்கு இடம் கொடுத்துட்றோம், அதனால தீமைகள் வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது, கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது, அவரை நம் வாழ்க்கையில் உயர்த்தும் போது நாம் தீங்கை காண்பதில்லை. கர்த்தரின் நன்மைகளை நம் வாழ்க்கையில் பார்ப்போம். அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வல்லமையுள்ளவர். நீங்க எந்த சூழ்நிலையில் இப்போ நின்றுட்டு இருக்கீங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை காக்க அவர் வல்லமையுள்ளவர். என்னை யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? கதறிக்கிட்டு இருக்கீங்களா? பிரதர், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை யாராவது காப்பாற்றிடுவாங்களான்னு கதறிக்கிட்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். செப்பனியா 3:17 படி, கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை மீட்டெடுக்க வல்லமையுள்ளவர். அதை தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார். என் ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் வல்லமையுள்ளவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே விஷயம், அவரு உங்களுக்குள்ள வாழ இடம் கொடுத்துருக்கீங்களா? நீங்க அவருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? சாத்தானுடைய சரக்குல வாழ்ந்துட்டு, பாவத்துல வாழ்ந்துட்டு, உலகத்தின் காரியங்கள்ல வாழ்ந்துட்டு கர்த்தரின் நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியாது. கர்த்தர் நமக்குள்ள வாழ விடணும். சாத்தானின் பாவங்களையும் நமக்குள்ள வாழ விடக்கூடாது. உதவி கேளுங்க. ஆண்டவரே, நீ சர்வ வல்லவராச்சே, நீங்க எங்களுக்குள்ள வந்து வாழ்ந்து அந்த சாத்தானின் கிரியைகளை எங்களுக்குள்ள அழித்து நீங்க எங்களுக்குள்ள வாழுங்க. எங்களுக்குள்ள இதனால் வரைக்கும் பாவம் வாழ்ந்தது போதும், சாபம் வாழ்ந்தது போதும், சாத்தான் வாழ்ந்தது போதும். இனிமேல் நீங்க எங்களுக்குள்ள வாங்க, நீங்க எங்களுக்குள்ள வாழுங்கள். கர்த்தரை நமக்குள்ள வாழ வைப்போம், அவர் நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தரை உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வாழ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழுவீங்க, அதை விட அதிகமாக வாழுவீங்க. வசனம் சொல்லுது, அதான் ஆண்டு சொன்னார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அடுத்த வரி சொல்லுது, அவர் ரட்சிப்பார். இதுல இருந்து ரட்சிக்க முடியுமா, அதுல இருந்து ரட்சிக்க முடியுமான்னு கேட்கிறீங்களா? எதிலிருந்தும் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். பார்வோனின் கைக்கும் ரட்சிப்பார், கோலியாத்தின் கைக்கும் ரட்சிப்பார், பெலிஸ்தியரின் கைக்கும் ரட்சிப்பார். உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் கூட்டம் கூடி வந்தாலும், சர்வ சேனையும், சாத்தானின் சர்வ சேனையும் எழும்பி உங்கள் ஒரே ஒருவருக்கு முன்பாக வந்தாலும் கர்த்தர் உங்களை ரட்சித்து அவைகளை பூ என்று ஊதி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய வல்லமையை நம்புங்க. சாத்தானுடைய வல்லமையை பார்த்து பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நம்புங்க. அவர் சாத்தானையும் அவன் வல்லமையையும் சிலுவையிலே ஆணியடித்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அந்த சிலுவையிலே ஜெயித்த வல்லமையை நம்புங்கள். அந்த வல்லமையை பாருங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி ஏதாவது ஒரு வல்லமை இருக்கா? தரித்திரத்தின் வல்லமை வருதா? பாவத்தின் வல்லமை வருதா? பிசாசின் வல்லமை வருதா? எந்த நோயின் வல்லமை வருதா? அதற்கு முன்பாக இயேசுவின் வல்லமையை உயர்த்துங்கள். இயேசுவை உயர்த்துங்கள். இயேசப்பாவை மகிமைப்படுத்துங்கள். அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் உயரும் போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா வல்லமைகளும் சிதறடிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாட்ட போயிட்டு, ஏசப்பா, ஏன் ஏசப்பா உங்களுக்கு வல்லமை, ஏன் ஏசப்பா உங்களுக்கு சக்தி, கர்த்தாதி கர்த்தரே உங்களுக்கு ஏன் வல்லமைன்னு கேட்டா, உன்னை காப்பதற்கு
ரட்சிப்பதற்காகப்பா, உன்னை பாதுகாப்பதற்காகப்பா, உன்னை ரட்சிப்பதற்காகப்பா. உனக்கு தான் அந்த ப்ரொடெக்ஷன்ப்பா. என் வல்லமையின் பாதுகாப்பு எப்போதும் உனக்கு தான்ப்பா. ஏன் ஆண்டவர் இவ்வளோ சக்தி? என் சக்தி எல்லாம் உனக்காக. ஏன் ஆண்டவரை இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க? நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு உனக்காக. அப்பா ஏன் ஏசப்பா என் மேலே இவ்வளவு அன்பாக இருக்கீங்க? ஏன் நீங்கள் அன்பு நிறைந்தவராக இருக்கிறீங்க? நான் இவ்வளவு அன்பு நிறைந்தவராக இருக்கிறது அதுவும் உனக்காக தான் ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க பிரியமானவர்களே. அவர் ஒரு பராக்கிரமசாலியாய், கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியாய் வல்லமையுள்ளவராய் இருப்பது எதற்காக? அவர் பெரிய வல்லமையுள்ளவர் காட்டுகிறதுக்காகவா? இல்லை, அவருக்கு அந்த பெருமைலாம் கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருப்பதற்கு காரணம் என்னை பாதுகாப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக. அந்த வல்லமையை பாருங்க, அந்த வல்லமையை அப்படி நம்புங்க. கர்த்தர்கிட்ட ஏன்பா வல்லமை இருக்குன்னு கேட்டா, அந்த வல்லமை என்னை பாதுகாப்பதற்காக, அந்த வல்லமை என்னை உயர்த்துவதற்காக, அந்த வல்லமை என் மேல் வல்லமை மேற்கொள்வதற்காகன்னு சொல்லணும் பாருங்க. அல்லேலூயா. இப்படி அவருடைய தேவனுடைய மகத்துவங்களை உங்களோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த கடவுள் இப்போ எங்கே இருக்கிறார்? அந்த வல்லமை இன்னைக்கு எங்கே இருக்குது? அந்த வல்லமை இன்று எனக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எங்கங்க? உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கா? இல்லை, இந்த பீட்டர் எல்வி ஸ்கூல்ல இருக்கு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க 19ஆம் வசனம் சொல்றாரு. எங்க இந்த வல்லமை நமக்குள்ள வந்துச்சுன்னா என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்களா? 19ஆம் வசனம், வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வருகிறது. எதனால் வருகிறது? கர்த்தருடைய வல்லமையினால் வருகிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அவங்க வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நீங்க சொல்லலாம் பிரதர், நீங்க சொல்லலாம் பிரதர், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் என் வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா அவமானங்களால நிறைஞ்சிருக்கு பிரதர். என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வெட்கத்தால் நிரம்பி இருக்கு பிரதர். நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது, உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் தான் இருப்பீங்க. கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது, அந்த மனுஷனுக்குள்ள வாழும்போது கடவுளின் கீர்த்தி வரும். பிரதர், இது எப்பேற்பட்ட கீர்த்தின்னு கேட்குறீங்களா? கடவுளின் கீர்த்தி வரும், கடவுளின் புகழ்ச்சி வரும். அல்லேலூயா. கடவுளுக்குரிய கீர்த்தி உங்க வாழ்க்கையில வரும். உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்க, உங்களுக்குள்ள கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ கடவுளின் கீர்த்தி உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கடவுளின் புகழ்ச்சியை உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கு. ஐயோ பிரதர், எனக்கு அப்படிலாம் வேணாம், நான் அப்படிலாம் என்னை ரொம்ப கர்த்தர் உயர்த்த வேணாம், ரொம்ப தாழ்மை பாராட்டாதீங்க. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்துவதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஏசப்பா சொன்னார் பார்த்தீங்களா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதாவானவர் மகிமைப்படுவார். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அவர் நாம நல்லா இருக்கும். நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தீங்கன்னா அவர் நாம மகிமைப்படும். பிரியமானவர்களே, நம்ம நல்லா இருந்தா அவர் நாம மகிமைப்படும். அவர் நாம மகிமைக்காக நாம நல்லா இருக்கணும், நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும். உண்மையான தாழ்மை என்ன தெரியுமா? என் கர்த்தர் நாம மகிமைப்படுவதற்காக நான் நல்லா வாழ்வேன், செழிப்பா வாழ்வேன், ஆரோக்கியமா வாழ்வேன், நல்ல ஊழியம் செய்வேன், நல்ல கேரக்டரோட வாழ்வேன், வாழ்ந்து காட்டணும். அதுதான் உண்மையான தாழ்மை. அப்படியே இல்லை, கர்த்தருக்காக நான் எல்லாத்தையும் இழந்து பரதேசியா போறேன், நான் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக்குகிறேன், நான் ஜீரோவா இருக்கேன், அது தாழ்மை கிடையாது. அதுதான் உண்மையாலுமே சொல்ல போனா பெருமை. அதுதான் தன்னை சுய நீதியில போயிடாதீங்க, நீங்களா ஒன்று எழுதாதீங்க பைபிளை. நான் அப்படியே என் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி, அது கிடையாது தாழ்த்தி. பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தங்களுக்கு கீழ்ப்படிவது தான் உங்களை தாழ்த்துவது.
இந்த வசனங்களின்படி உங்களை தாழ்த்தணும். நீங்க உங்க வார்த்தையின்படி தாழ்த்திக்காதீங்க, அது கிடையாது. கர்த்தரின் வார்த்தையின்படி நாம் நம்மளை தாழ்மைப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் படி ஆகட்டும், வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் உயர்த்தப்படுகிறோம். அல்லேலூயா. எந்த கிறிஸ்தவர்களும் உயர்வு வேணாம், கீர்த்தி வேணாம், புகழ்ச்சி வேணான்னு சொல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையில் அது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அது இருக்குது. நீங்கள் உயர்ந்தாதான் உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். அப்படி தான் இந்த வேதத்தில் நடந்துச்சு. ஒரு மனுஷனை கர்த்தரை உயர்த்தும் போது புறஜாதிகள் முதல் கொண்டு திரும்பி பார்த்தாங்க, அவர் நாமம் மகிமைப்பட்டது. ஐயோ வேணாம், இது சாத்தானுடைய வார்த்தை. ஐயோ வாளாகாமல் தலையாவைனா, ஐயோ தலையெல்லாம் ஆக வேணாம், அது சாத்தானுடைய வார்த்தை. சாத்தான் என்னமா நினைக்கிறான், நீ உயர்ந்துட்டா கர்த்தருடைய நாமம் உயர்ந்துரும். அதனால இவனுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை வச்சு இவனுக்கு பொய்யான சத்தியத்தை சொல்லி இவனும் உயரக்கூடாது, இவனால கர்த்தருடைய நாமமும் உயரக்கூடாதுன்னு தடுக்கிறான். அதை சில பேர் நம்பி மாய்மாலத்தை நம்பி போறீங்க, மாயை நம்பி போறீங்க. நாம் உயர்த்தப்பட வேண்டும். யாருக்காக? கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்ம நல்லா இருந்தா பிதாவுக்கு மகிமைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாய் 1:8, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுக்கு முன்னாடி பார்ப்போம், ஜனங்கள்கிட்ட எல்லாம் அவங்க அதிகமாக விதைச்சி குறைவாக அறுப்பாங்க. ஒரு 50 எண்ணெயை வாங்க, தானியத்தை வாங்க போனால் 30 தான் கிடைக்கும். பொத்தலான பையில போட்ட மாதிரி இருக்கும் வாழ்க்கை. எவ்வளவோ அவங்க வாழ்க்கையில் வெறுமை, விரக்தி, ஏமாற்றம், தோல்வி இருக்கும். ஆனால் ஆகாய் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாருங்க, பாருங்க, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்குரிய காரியங்களில் கால் எடுத்து வைங்க. கர்த்தருடைய ஊழியத்தில் கால் எடுத்து வைங்க. உங்கள் மேலே என்ன அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பில் கால் எடுத்து வைங்க. அப்படி வைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றார் 1:13, ஆகாய் 1:13, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தர் சொல்லி அந்த காரியத்தை செய்யாம இருக்கீங்க, தொடங்காம இருக்கிறீங்க. கர்த்தருக்குரிய காரியங்களை இறங்குறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் இருக்கிறவன் கூட. அப்படி தைரியமா போ, நான் வரேன். இந்த அப்பாங்க சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட, நான் இருக்கேன்ப்பா, தைரியமாக போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சிங்க குட்டி, அவங்க அப்பா சிங்கம் இருக்கும்போது பார்த்தா வீறு நட போட்டு போயிட்டுருக்கோம். என்னன்னா, அப்பா என் கூட இருக்கிறாரு, எங்கள் அப்பா சிங்கண்டா, காட்டுக்கே ராஜா, ஒரு பையன் மேலே கை வைக்க முடியாது. சிங்கம் அவங்க அம்மா அவங்க அப்பா கூட இருக்கும்போது அந்த சிங்க குட்டி எதுக்கும் பயப்படாது. பிரியமானவர்களே, அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏய் நான் தெய்வம், நீ தெய்வ குட்டி, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. 4வது வசனம், ஆகாய் 2:4, ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், என் வல்லமை உங்க கூட இருக்குது. நான் இருக்கிறேன், அப்பா நீங்க கூட இருக்கிறீங்க. நீ எப்படிப்பட்டவர்? அந்த கடவுள், அவர் வல்லமை உள்ளவர். இங்க செய்யறத செய்யுங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா இருக்கிறார்? வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாய் 2:8, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் நகை கடையில் இருக்கும். வெள்ளியும் பொண்ணும் யாருதுன்னு கேட்டா, வெள்ளியும் பொண்ணுங்க அந்த ஜுவல்லரியில் இருக்கும். அந்த கடை பேரை சொல்லி அந்த ஜுவல்லரியில் இருக்கும். அந்த நகை கடையில் வெள்ளியும் பொண்ணும் அவர்களுடையது. வெள்ளியும் பொண்ணும் நகை கடைக்காரங்களது அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு, அப்பா வெள்ளியும் பொண்ணும் நகை கடைக்காரங்களது கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. அப்ப கர்த்தர் என்னுடையவர், கர்த்தர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் வெள்ளியும் பொண்ணும் நம்முடையது, வெள்ளியும் பொண்ணும் உங்களுடையது.
ஹல்லேலூயா. கர்த்தரின் வல்லமை. பிரியமானவர்களே, இதை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் நான் சொல்லுகிறேன், அவர் வல்லமை உள்ளவர் என்று செப்பனியா 3:17 நம்ம பார்த்தோம்ல, அவர் வல்லமை உள்ளவர் என்று செப்பனியா 3:17 பார்த்தோம்ல, அந்த வல்லமை, கர்த்தரின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வெள்ளியும் பொன்னும் வருகிறது. உங்க ஊழியத்திற்கு தேவையான, உங்கள் சபைக்கு தேவையான, உங்க அழைப்புக்கு தேவையான எல்லா பணம் வருகிறது, வெள்ளி வருகிறது, பொன் வருகிறது, தங்கம் வருகிறது. ஏனென்றால் அது கர்த்தருடையது. இன்னைக்கு போய் பார்க்குறோம், நகை கடையில் பெரிய பெரிய மால்ல தங்கம் அப்படியே கொட்டி கிடக்குது. நகை அது அவங்களுடையது, உலகத்துக்குரியது. யார் சொன்னா? வெள்ளியும் தங்கமும் சாத்தானுக்குரியது என்று யார் சொன்னது? வெள்ளியும் பொன்னும் புறஜாதிகளுடையது, பாவிகளுடையது என்று யார் சொன்னது? இந்த வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னையும் அவர் பெருக பண்ணுகிறார். நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க பிரியமானவர்களே, வெள்ளியும் பொன்னும் சாத்தானுடையது கிடையாது. வெள்ளியும் பொன்னும் நகை கடைக்காரர்களது கிடையாது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அந்த கர்த்தர் என்னுடையவர். ஆகையால் வெள்ளியும் பொன்னும் எங்களுடையது, நம்முடையது. நம்ம விட்டுட்டோம், அவன் தூக்கி வச்சிருக்கான் ஷோகேஸ்ல. கர்த்தர்கிட்ட நம்ம வீட்டில் இருக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு எங்கெங்கேயோ இருக்குது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் ஏதேதோ கடையில் பூட்டி வச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது, நீங்கள் அனுபவிக்க வேண்டியது, நாம் அனுபவிக்க வேண்டியது. சாத்தான் நம்ம கிட்ட இருந்து திருடி எங்கேயோ கொடுத்துட்டான், நம்ம விட்டு கொடுத்துட்டோம். இனி விடக்கூடாது. வசனம் சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாருப்பா? கர்த்தர் சொல்லுகிறார். அப்பனா அந்த வல்லமையுள்ள கர்த்தர், அவர் வல்லமை என்னமா செய்ய போது? உங்கள் வாழ்க்கையில் வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வர போகிறது. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.